எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Hallelujah, 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 hallelujah. We praise you, Jesus. 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 தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம், அதற்குள்ளாக நாம் நுழைந்து திரியேக தேவனை, ராஜாதி ராஜனை,
நாம் ஆராதிக்கும்படியாக எல்லாரும் இந்த வேளையில தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி சேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரை என்னோடு இணைந்து ஆராதிக்க வந்திருக்க எல்லாரும் இந்த வேளையில ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழையும்படியாக எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரு யக்கபஷக்கே ஓ உங்கள் முழு இருதயத்தோடு, உங்கள் முழு ஆவியோடு, உங்கள் முழு ஆத்மாவோடு அவருக்குள்ளாக அன்பு செலுத்தும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரும் இந்த வேளையில நம் தேவனை நோக்கி அவருக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் களி கூறும்படியாக இந்த வேளையில தேவனுடைய பிரசனம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக எல்லாரும் இணைந்து ஆவியானவரே நம்முடைய பிரசனம் அப்பா ஆராதிக்கிற இந்த வேளையில எங்க வீடுகளை நிரப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற பகுதிகளை நிரப்பட்ட ஆண்டவரே, இந்த முழு உலகத்தையும் ஆவியானவரே உம்முடைய மகிமையான பிரசனம் மூடும்படியாக இந்த வேளையில அப்பா இந்த அலையின் மூலமாக, இந்த கதிர் அலைகளின் மூலமாக தேவனுடைய ஆராதனை எல்லா பகுதிகளுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக இந்த வேளையில ஆவியானவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து ஓ Hallelujah. Holy Spirit. எல்லாரும் இருதயத்தோடு முழு இருதயத்தோடு அவரை ஆராதிங்க. நீங்க ஆராதிக்கிற இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை ஆட்கொள்ளும்படியாக உங்கள் நிமித்தமாக உங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்க நிமித்தமாக உங்க குடும்பங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. ஓ Hallelujah. Oh, 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 Holy Spirit. Oh, Holy Spirit. We welcome you. We welcome you, Holy Spirit. Oh, Holy Spirit. Oh, தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை தேவமாக கொண்ட ஜனங்கள் எல்லாரும் இணைந்து இந்த வேளையில நாம் ஏதோ மரித்து போன தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. இன்றைக்கு மரித்து இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிரோடு இருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லல, அவர் சொல்றாரு உங்களோட மரணம் பரியந்தமா கடைசி வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவனை எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உமைக்கு ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், ஆண்டவரே உமை நாங்கள் நேசிக்கிறோம். எல்லாரும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு இந்த வேலையில் ஆராதிக்கிற இந்த வேலையில் சங்கீதக்காரர் சொல்கிறது போல ஹல்லேலூயா. ஏசாயால நாம் வாசிக்கிறது போல ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது கண்மலையாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் இணைந்து நாம் எல்லாரும் இணைந்து அருமையான பாடலை பாட போகிறோம். உம்மை நம்பி வந்தேன் அப்பா, நான் வெட்கப்படலை, தயை என்ன கைவிடலை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் நான் வெட்கப்பட போவதில்லை. ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் தயை என்னை கைவிடாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு, அந்த நித்திய நம்பிக்கையோடு எல்லாம் ஆர்ப்பரித்து துதிப்போமா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க எல்லாரும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவங்க எல்லாம் சேர்ந்து. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல.
பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். எல்லாரும் படித்து ஆமென். தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சொல்லுங்க, நாம் வாழ்கிற நாட்கள், கர்த்தரை நம்புகிற நாட்கள். அவங்க எல்லாரும் நான் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். ஹல்லேலூயா ஆமென். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டு யாவையும் திரும்ப தந்தீர். ஆமென். உடன்படிக்கையின் தேவனை எல்லாரும் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவரை. ஓ எஸ் உம்மை துதிப்பேன் மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. நீங்க கடந்து சென்ற ஒவ்வொரு பாதையிலும், ஒவ்வொரு கண்ணீரின் பாதையிலும் நம்மோடு உடன்படிக்கை செய்த தேவனை எல்லாரும் நான் இது உயர்த்துவோமா, அவரை துதிப்போமா? ஒரு உம்மை துதிப்பேன். ஆமென். வேண்டினோர்க்கெல்லாம் விடை தருகிற தேவன். ஆமென். இந்த நாட்களிலே சபையே நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருகிற நாட்கள். ஆமென். நாம் அவரை நம்பும் பொழுது, நாம் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும், நாம் ஜெபத்திலே அவரை நம்பும் பொழுது அவை ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிற நாட்கள். ஹல்லேலூயா. ஆகவே நம்பிக்கையோடு எல்லாம் சேர்ந்து ஆமென். சுதந்திரவாளிகளாக, பரதேசிகளாக இருந்த நம்மை சுதந்திரிக்கிற அபிஷேகத்தினாலே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். விசுவாசிகள் எல்லாரும் நாய்ந்து ஹல்லேலூயா ஆமென். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். ஆமென். விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாக நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியாக நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்குறுதியை பெற்றவங்க இந்த நாட்களிலே நீங்க சுதந்திரிக்க போறீங்க? தேவனுடைய வார்த்தைகளை சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்க எல்லாரும் சொல்லுங்க. இந்த நாட்களிலே அப்பா எங்களுக்காக நீங்க தந்த அந்த கல்வாரி சிலுவையில நீங்க தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீராமே. எஸ் லார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு வேலை இந்த வேலையில நான் வெறும் கையா இருக்கிறான்பா, ஆனா உங்களுடைய வார்த்தை ஹல்லேலூயா இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக இது சுதந்திரத்தின் நாட்கள். தேவனுடைய வார்த்தைகளை சுதந்திரிக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன். எல்லாரும் சத்தமா ஆர்ப்பரித்து ஆமென். எல்லோகே
ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே இந்த பாடலை பார்த்தீங்கன்னா இதுல யாக்கோபின் அனுபவங்கள் இந்த பாடல் முழுமையாக இருக்கான அந்த நாட்களில் ஆண்டவர் சபைக்கு மீண்டுமாக அந்த யாக்கோபு பெற்ற அந்த உன்னத அனுபவங்களை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் வெறுங்கையனா போனார் அவங்க அப்பாவை விட்டு அவர் திரும்பி வரும்பொழுது அவர் இரு பரிவாரங்களான ஆசீர்வாதங்களோடு திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சபையில் அநேகம் நம்ம சொல்லலாம், நானும் அதே நிலைமையில இருக்கேன், வெறும் கையா இருக்கிறேன். ஆனால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு யக்கல தூரபாஷேக்கே தேவனுடைய பிரசனத்தில் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா யாக்கோபு பெற்ற அதே ஆசீர்வாதங்களை ஒரு யக்கல தூரபாஷேக்கே ஒருவேளை இந்த நாட்கள் ஆண்டவரே பஞ்சத்தின் நாட்கள், கொடூரமான நாட்கள் என்று எங்களை சுற்றி நாங்கள் பார்த்தாலும் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சங்கீதக்காரர் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், தாவீது எல்லா இடங்களிலும் அவர் நெருக்கப்பட்டாலும் அவர் சொல்ற ஒரு சாட்சி என்னவென்றால், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என் கேடகம் அப்பா? அவரை பார்த்து சொல்லுங்க. இது வெறும் தாவீது சொன்ன வார்த்தை அல்ல, இது உங்களுடைய வார்த்தையாக இந்த நாட்களிலே மாறும்படியாக ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய தலையை அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியாக இருக்கலாம். கடந்த பல நாட்களாக பல வாரங்களாக நான் இருந்த பகுதி வேற, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த பட்டணங்களில் இருக்கிற உங்க எல்லாரோட தேவனை ஆராதிக்கும்படியாக அதை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே என் தலையை உயர்த்துகிறவர். Lord, you are the glory and you are the lifter of my head. எந்த ஒரு மனிதனாலும் இது கூடாத காரியம். ஆனால் தேவன் ஒரு மனிதரை முன்குறிக்கும் பொழுது அவரே என்ன கேடகமா இருக்கிறார், அவரே எனக்கு மகிமையா இருக்கிறார், அவரே என் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை என்னால முன்னேறவே முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீங்க இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை போல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் மகிமை, என் கேடகம், என் தலையை உயர்த்துபவர் நீங்க அப்பா. ஒரு யக்கலா தூரபாஷேக்கு இந்த பாடலை பாடும் பொழுது அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோடு எங்களோட இணைந்து பாடும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். Let's all sing the song to the one who lifts up our head. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுக்கு நாளத்துல அவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே என் தலையை உயர்த்துகிறவரப்பா, என் மகிமை நீ ஆண்டவரே, என் கேடகம் நீ அப்பா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தன்னை நிமிர செய்பவ நீரே. சொல்லுங்க, தன்னை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஹல்லேலூயா. தன்னை நிமிர செய்பவ நீரே, என் தன்னை நிமிர செய்பவ நீரே. தகப்பனே தந்தையே, தன்னை நிமிர செய்பவ நீரே. அவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே தந்தையே, தன்னை நிமிர செய்பவ நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆமே, எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, தகப்பனி தாங்குகிறீர். அவரை பார்த்து சொல்லுவோமா, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, தகப்பனி தாங்குகிறீர்.
வேண்டி. ஆமென். ஹalleluya. நாம் தூங்குகிற வேளையில் கூட நம்மை உயர்த்துகிறவர் நம் தேவன். ஒருவேளை எதுவுமே நடக்காது போல இருக்கலாம், ஆனா நம்ம மேல கண்ணு வைத்தவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவர் ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன், நம்மை உயர்த்துகிறது இல்லை, அவர் ஒவ்வொரு நாளும் விருப்பம் உடைகிற தேவன். ஹalleluya. நீங்க இருக்கிற பகுதிகளிலே, நீங்க தேவனுக்குள்ளாக காத்திருக்கிற நாட்களிலே தேவன் உங்கள் தலையை உயர்த்தும்படியாக அவருக்குள்ளாக உங்களை அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆமென். Thank you Jesus. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். ஆமென். மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஹalleluya. அச்சமில்லையே. ஆமென். Yes Lord. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஓ தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே. அவரை பார்த்து சொல்லுங்க. ஹalleluya. தன்னை நிமிர செய்பவர் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஹalleluya. தன்னை நிமிர செய்பவர் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கின்றேன். ஆமென். நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். சொல்லுங்க. தினம் அறிக்கை செய்து கேடகம் நீரே. ஆமென். ஆமென். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தன்னை நிமிர செய்பவர் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஆமென். தன்னை நிமிர செய்பவர் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தன்னை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே. அவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் நான் இந்த நாட்களிலே ஆண்டவரே எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வந்தாலும் ஆண்டவரே எங்கள் தலை நிமிர செய்கிறவர் ஆண்டவரே எங்களுக்கு கேடகமானவர் நீங்க இருக்கிறீங்க அப்பா. ஆகவே நாங்கள் எதற்கும் அஞ்சாம, எதற்கும் கலங்காம உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஆவியானவரே உம்முடைய ஒத்தாசையினால் எங்களை நிரப்புங்க என்று எல்லாரும் சொல்லுங்க. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஒரே மகிமையும் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஓ நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே, தன்னை நிமிர செய்பவர் நீரே. நீங்க ஆராதிக்கிறது வேலையிலே ஓ தாவீதை உயர்த்தின அதே தேவன், அதே அபிஷேகம் அவருக்கு கேடகமாக இருந்த தேவன், அதே போல யாக்கோபை உயர்த்தின தேவன் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படியாக, உங்கள் தலையை நிமிர செய்யும்படியாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து சொல்லுங்க. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே.
For you are the glory and you are the lifter of my head, Jesus. நீரே என் மகிமை அப்பா, நீரே என் தலையை உயர்த்துகிறவர். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க வாயில திறந்து, ஆண்டவரே நீரே என் மகிமை, நீரே என் கேடகம் அப்பா, நீரே என் தலையை உயர்த்துகிறவர். ஆண்டவரே ஓ ரபரியா கலா துரபா ஷேகே. We thank you, Lord. We thank you, Jesus. In John chapter 6 verse 63 we read that the words of the Lord, they are spirit and they are full of life. Hallelujah. தேவனுடைய வார்த்தையிலே, அவருடைய வசனங்களிலே தேவனுடைய ஜீவனும் அவருடைய ஆவியும் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே நமக்கு நிறைவு உண்டு, நமக்கு ஜீவன் உண்டு, நமக்கு சுகம் உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து கொண்டாட போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், அவருடைய வார்த்தையின் மேல் பிரிதியா இருக்க நாம் எல்லாரும் இணைந்து சொல்வோம். Whose report will you believe? We shall believe the report of the Lord. Hallelujah. யார் வார்த்தையை நீங்க நம்புவீங்க? இயேசுவின் கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. இந்த நாம் பாடலாக நாம் எல்லாரும் ஆர்ப்பரித்து பாட போகிறோம். Yes Lord, let's boldly confess. Whose report will you believe? We shall believe the report of God. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Oh yes, whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of our God. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. Whose report will you believe? Come on, church. Let's all boldly say, "Report of our God." Whose report will you believe? Oh yes, believe the report of our God. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. His report says I am healed. His report says I am filled. His report says I'm free. His report says victory. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேனோ. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? ஆமென். வார்த்தையை நான் நம்புவேன். சொல்லுவோமா? யார் வார்த்தையை நீ நம்புவாய்? என் இயேசுவின் வார்த்தை நான் நம்புவேன். ஓ, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? நான் நம்புவேன். அவர் வார்த்தையால் நான் சுகமானேன். அவர் வார்த்தையால் நான் நிரப்பப்பட்டேன். அவர் வார்த்தையால் விடுதலையானேன். அவர் வார்த்தையால் வெற்றி எனக்கு. சொல்லுங்க, அவர் வார்த்தையால் நான் சுகமானேன். அவர் வார்த்தையால், ஓ, அவர் வார்த்தையினால் சுகப்பட்ட எல்லாரும் சொல்லுங்க, விடுதலை பெற்ற எல்லாரும் ஆமென். அவர் வார்த்தையால் வெற்றி எனக்கு. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சபையே, நின் வார்த்தையை நான் நம்புவேன். ஒவ்வொரு நாளும் யார் வார்த்தையை நீ நம்புவாய்? நான் நம்புவேன். அவர் வார்த்தையால் நான் நீன். அவர் வார்த்தையால் நான் நிரப்பப்பட்டேன். அவர் வார்த்தையால் விடுதலையானேன். அவர் வார்த்தையால் வெற்றி எனக்கு. அவர் வார்த்தையால் நான்
testimony throughout the season. இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்மை சுற்றிலும் என்ன வார்த்தைகள் வந்தாலும், பலவிதமான வார்த்தைகள், தோல்விக்கு ஏதுவான வார்த்தைகள், நம்மளுடைய வாழ்க்கையில தடையை உண்டாக்குகிற வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் நமக்கு நேராக வந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் செயலுக்க செய்யக்கூடிய வல்லமை ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் உண்டு. அது என்ன வார்த்தைனா அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தோல்விக்கு இடமே இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில வியாதிக்கு இடமே இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு இல்லாமைக்கு இடமே இல்லை. ஆகவே இந்த நாட்களிலே we are going to be filled with the power that is in the word of the Lord. Hallelujah. தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே நாம சொன்னது போல அந்த வார்த்தையை நம்புகிறவர்கள், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் உள்ள குறுந்து போன நம்மை சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே தேசங்கள் எல்லாம் உருக்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. பல ஆறுகள் எல்லாம் வற்றி போய் கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே வறட்சியின் நாட்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் days are not the same church. நாம் வாழ்கிற நாட்கள் இது கடைசி நாட்கள், கொடூரமான நாட்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரை அண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நம் தேவனே கண்மலையா இருக்கிறார். அவரே நமக்கு கோட்டையா இருக்கிறார். ஆகவே அவரை நாம் பார்த்து சொல்வோமா, நான் நிற்கும் பூமி நீளை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் சொல்றீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க எல்லாரும் நைந்து. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொன்னோமா? ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலையில என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு கூட யாரும் இல்லை, என்னை நீ கவலையோடு இருக்கலாம் பிள்ளைகளே. ஆனால் அந்த நாட்களிலே நம்மை தேற்றுவதற்கு கூட யாரும் இல்லாத சூழ்நிலைகளிலே நம் நம்பிக்கை ஒருவர் தான். அதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தருகிற எல்லா தருணங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்து. நாம வருத்தப்படக்கூடாது. ஆண்டவரே, என்னை யாரும் கேட்க மாட்டாங்களே, என்னை யாரும் ஆதரிக்க மாட்டாங்களே என்று நீங்க யாரும் கலங்காதபடி ஆண்டவரே, நீங்க தந்த இந்த சூழ்நிலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நம்பிக்கை நீங்க மாத்திரம் தான் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவரே, ஆண்டவரே, உம்மை நான் நம்பும்படியாக ஓ ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா.
ஆவியானவரே நீரே எங்கள் நம்பிக்கையின் நங்குரமாக மாறும்படியாக எஸ் லார்ட் சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன். ஓ சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே நாம் பெற்றுக்கொள்ளுக ஒரு பெரிய உன்னத அனுபவம் என்னவென்றால் இந்த கடைசி நாட்களிலே சபையாக நாம் ஆயத்தமாகும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்க எதெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அதெல்லாம் உருக்குலைந்து போகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாறோம். ஆண்டவரே என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய சம்பாதித்தது அல்ல ஆண்டவரே, நான் பெற்றிருக்கிறேன் என்னுடைய செல்வத்தை அல்ல ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பும்படியாக ஒரே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப வேளையிலும் அல்லேலூயா எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் நாம் நோக்கி கூப்பிடும்படியாக ஆண்டவரே நாங்க உங்ககிட்ட வரோம். ஆண்டவரே ஓ நீரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. ஓ கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் அல்லேலூயா அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதபடிக்கு தேவ பிள்ளைகளை நாம் எல்லாரும் நைந்து ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் கழுவி கொள்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். உமக்காக யாவும் சகிப்பேன். உமது வேலன் தீடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது வேலன் தீடுமே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டிடுமே. இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே தேவன் தருகிற அந்த வாழ்க்கை என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் தரிசித்து நடவாதபடிக்கு விசுவாசித்து நடக்கும்படியாக தேவனுடைய வழிகளிலே நாம் எல்லாரும் அவரை நாம் நம்பி வாழும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து எஸ் லார்ட் விரும்பி வரம் வேண்டுகிறேன். ஓ மலர்ந்து தனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். கடைசியாக நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னோட இணைந்து சொல்வீங்களா தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை மாத்திரம் நான் நம்பும்படியாக உம்மை மாத்திரம் நான் பற்றி கொள்ளும்படியாக என் வாழ்க்கை நாட்கள் இறுதி வரைக்கும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் சார்ந்து வாழ்கிறேன். அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேலையில நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் வாழ்நாள் முழுமையாக ஓ ரபரியே இந்த மகன் என்னை நம்பி வாழ்ந்த பிள்ளை என்ற சாட்சி பரலோகம் என்னை
பார்த்து சொல்லும்படியாக ஆவியானவரே என் வாழ்க்கை மாறட்டும் அப்பா. பரலோகத்திலே என் பெயர் ஆண்டவரே உம்மை நம்பின பிள்ளை, உம்முடைய நம்பின மகள் என்று என் பெயர் பதிவிடப்படும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பி விசுவாசிக்கிற கூட்டமாக பரலோகத்தில் உங்கள் பெயர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே முத்திரிக்கப்படும்படியாக தேவன் உங்களுக்கு அந்த பலனை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். God bless you all. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனை நாயகன் நம் நடுவில் இருக்கின்றார். அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் எத்தனை பேரானந்தம் நமக்கு உண்டாகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நேரமும் ஒரு இஸ்லாமிய நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்ன காரியங்கள் ஒன்று, உன்னால் முடியலனா கூட இறைவனை நீ சிந்திக்க வேண்டும். நீ படுத்த படுக்கையில் இருந்தாலும் கூட தொழுகை செய்ய வேண்டுமே என்று நீ நினைத்தால் கூட போதும் என்று சொல்வதாக சொல்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என் நேரமும் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும், துதி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தானே கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார். அப்படியாக இந்த ஆராதனையில் நீங்கள் நன்றாய் துதித்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் ஆராதனையில் செய்ய வேண்டிய ஒரு பகுதி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் நீர் வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியம். இப்படிதான் பக்தன் ஏசாயா எழுதுறார். எந்த இடத்தில் நீர் நன்றாக இருக்கிறது அங்கே விதைச்சா செடி வளரும். அங்கே தான் விதைக்கணும். போய் அந்த முள் இருக்கிற இடம், கல் பாறை இருக்கிற இடம், விளைய முடியாத பூமியில் கொண்டு போய் விதைச்சி என்னத்து பிரயோஜனம்? இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி ஒரு நல்ல நிலம். குறிப்பாக தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற இக்காலகட்டங்களில் நமது பங்கும் அங்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் என்னங்க ஒரு சின்ன விதை விதைச்சேன் போதுமே. ஒரு சின்ன விதை, கடுகு விதை எவ்வளோ சின்னது, ஆனால் அது வளர்ந்து மரமாகும் பொழுது எத்தனை ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதுபோல் நீங்கள் மனமுவந்து எதை கொடுக்குறீங்களோ அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே இப்பொழுதும் ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வமயம் நீங்கள் திரையில் வந்து கொண்டிருக்கிற இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி விதையுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். எல்லாரும் படித்து ஆமென். தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருவரி வாருங்கள் எனக்கு தந்தீர். சொல்லுங்க, நாம் வாழ்கிற நாட்கள், கர்த்தரை நம்புகிற நாட்கள். அப்போ எல்லாரும் நான் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக
இறங்கி வந்தீர். ஹalleluya, ஆமென். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஆமென். உடன்படிக்கையின் தேவனை எல்லாரும் இந்த ஆமென் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவரை. ஓ எஸ் உம்மை துதிப்பேன் மகிழ்ச்சியோடு. ஹalleluya, நீங்க கடந்து சென்ற ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு கண்ணீரின் பாதையிலும் நம்மோடு உடன்படிக்கை செய்த தேவனை எல்லாரும் நான் இது உயர்த்துவோமா, அவரை துதிப்போமா. ஒரு ரீதலராயே உம்மை துதிப்பேன். ஆமென். வேண்டினோர்க்கெல்லாம் விடை தருகிற தேவன். ஆமென். இந்த நாட்களிலே சபையே நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருகிற நாட்கள். ஆமென். நாம் அவரை நம்பும் பொழுது, நாம் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும், நாம் ஜெபத்திலே அவரை நம்பும் பொழுது அவை ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிற நாட்கள். ஹalleluya. ஆகவே நம்பிக்கையோடு எல்லாம் சேர்ந்து ஆமென். சுதந்திரவாளிகளாக பரதேசிகளாக இருந்த நம்மை சுதந்திரிக்கிற அந்த அபிஷேகத்தினாலே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் நாய்ந்து ஹalleluya, ஆமென். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். ஆமென். விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாக நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியாக நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்குறுதியை பெற்றவங்க இந்த நாட்களிலே நீங்க சுதந்திரிக்க போறீங்க. தேவனுடைய வார்த்தைகளை சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்க எல்லாரும் சொல்லுங்க. இந்த நாட்களிலே அப்பா எங்களுக்காக நீங்க தந்த அந்த கல்வாரி சிலுவையில நீங்க தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன். இருவரி வாருங்கள் எனக்கு தந்தீராமே. எஸ் லார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு வேலை இந்த வேலையில நான் வெறும் கையா இருக்கிறான்பா, ஆனா உங்களுடைய வார்த்தை ஹalleluya இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக இது சுதந்திரத்தின் நாட்கள். தேவனுடைய வார்த்தைகளை சுதந்திரிக்கிற நாட்கள். ஹalleluya. உம்மை துதிப்பேன். எல்லா சத்தமா ஆர்ப்பரித்து ஆமென். உம்மை துதிப்பேன். அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவ ஆவியானவர் எனக்குள் ஏவின சில வார்த்தைகளை வேத வசனத்திலிருந்து எடுத்து உரைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஆதாரமாக லூக்கா 11ஆம் அதிகாரத்தின் 28வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்கிறோம், கேளுங்கள். Turn with me to Gospel according to Saint Luke chapter 11 and the verse 28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது மட்டும் இல்ல, அந்த வார்த்தையை அப்படியே விட்டுறதா இல்ல, அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். சில சமயங்களிலே சில தேவ மனிதருடைய வார்த்தைகள் பசுமரத்தாணி போல் பதிந்து விடுகிறது. வருடங்கள் எவ்வளவு ஆனாலும் அது அப்படியே நீங்காதபடிக்கு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயா கனத்துக்குரிய சுவிசேஷகர் விக்டர் சுவாமிதாஸ் ஒரு தெய்வ மனிதன், ஒரு பழுத்த பழம்.
நான் சொல்கிறது ஒரு 45 வருடங்கள் முன்பதாக உள்ள கதையை சொல்கிறேன். அவர் அக்கார்டியன் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு பாடல் பாடுவார். மரத்தின் மீது பறவைகள் கூவுகின்றன அப்படி பாடுவார். அந்த பாட்டு இத்தனை வருஷம் ஆயும் என் நினைவை விட்டு அது நீங்குவதே இல்லை. அதுபோல சில தெய்வ மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு போறதாக இல்லாமல் அதை அப்படியே காத்துக்கொள்கிறோம். ஒரு தெய்வ மனிதனுடைய வார்த்தையையே நாம் காத்துக்கொள்வோமானால் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவங்க தான் பாக்கியவான்கள். ஒரு காதில் வாங்கி அடுத்த காதில் விட்டுறவங்களை பற்றி ஆண்டவர் புகழாரம் சூட்டில் தேவன் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே உள்ளத்தில் வைத்து தியானித்து அதை அப்படியே அபியாசப்படுத்துபவர்கள் தான் பாக்கியவான்கள். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? நிறைய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். என்றாலும் ஒரு சில காரியத்தை ஒரு 10 குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது குறித்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேளை அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வேளை தவற விட்டுட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும், பார்த்துக்குங்க. சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 1, 2 ஆகிய 2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் மிக பரிச்சயமான வசனங்கள். சங்கீதம் 1, 2 எனினும் சிலருடைய பிரயோஜனத்திற்காக அதை வாசிக்கிறோம், கேளுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? ஒரு பட்டியலை இட்டு காட்டுகிறார் சங்கீதக்காரர். ஆனால் அதில் மிக நமக்கு ஆசீர்வாதமானது என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். இது ஏனத்தன ஒரு பைபிள் வாசிச்சுட்டு போகிறது கிடையாது. அது ஆசையோடு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அந்த வார்த்தைகளை மனனம் செய்வதும் அந்த வார்த்தைகளை திரும்ப 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 நம் நினைவுக்கு கொண்டு வந்து ஆஹா அதை நினைக்கும் பொழுதல்ல. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்னன்னா, இயேசுநாதர் இந்த பூமியை விட்டு போகும்போது சொல்லிட்டு போனார், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன பெரிய பாக்கியம்! யெஷுவா என்ற தெய்வ மனிதன் மோசே என்ற தீர்க்கனோடு இருந்த காலகட்டத்தில் மோசேக்கு பரலோகம் வர அழைப்பு வந்து போயிட்டார். அப்போ திக்குமுக்காடுறார், இத்தனை பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி நான் நடத்துவேன்? அப்போ ஆண்டவர் அவரை பார்த்து, தளபதி யோசுவா, ஒன்றும் கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதை அப்படி நினச்சி 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 அவர் நடத்திட்டு போகிறார். இயேசு என் கூட இருக்கிறார். அதான் தந்தை பெர்க்மன்ஸ் பாடுவார், இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா, கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாசித்து வாசித்து இரவும் பகலும் அதையே தியானிச்சுக்கிட்டு இருக்கணும், அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பாக்கியவான்கள் ஒரு கூட்டம் இருக்கு. இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து சில காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கு. 2வது, யார் பாக்கியவான்? சங்கீதம் 112:1 வாசிக்கிறோம், கேளுங்கள். Psalm 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கிற மனுஷன் இரவும் பகலும் அவன் பாக்கியவான். இருக்கட்டும், இங்கே என்ன சொல்றாரு? பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு பாரமானவைகள் அல்ல, லேசானவைகள் தான். அந்த கட்டளைகளின்படி ஒரு மனிதன் வாழும் பொழுது, அந்த கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கைக்கு அது செழிப்பு, ஆரோக்கியம் உண்டாகும். அதை விட்டுட்டு மனம் போல நம்ம வாழ்ந்தோமானால் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் இழந்து விடுவோம். அதுதான் மோசே உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே மிக நேர்த்தியாக அவர் எழுதுகிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்?
அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நிலையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயானார் அப்படின்னு அவர் அதில் சொல்லிட்டு வரார். அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அதில் பாருங்களேன், உபாகமம் 6:1 இப்படி சொல்றது, வாசிக்கிறோம் கேளுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. வாழ்நாள் நீடித்திருக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை குடும்பமாக வாழையடி வாழை என்று சொல்வார்கள், அதுபோல அந்த கற்பனைகளின்படி வாழ 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 வாழ்நாள் நீடிக்கிறது. சமீபத்தில் ஒரு வயோதிபர்கள் சேர்ந்து நடத்தின ஒரு கூட்டத்திற்கு நான் தேவ செய்தி வழங்கும்படி அழைக்கப்பட்டேன். ஒருவருக்கு வயது 89, இன்னொருக்கு வயது 86. அவர்கள் பேசுகிற பேச்சு, அவர்கள் நடந்து கொண்ட முறை, நடத்தின விதம் என்னை கவர்ந்தது. அப்பா, இந்த வயது நிலை இப்படி வசனங்களை எடுத்து உரைக்கிறாங்க, என்ன தைரியமாக பேசுகிறாங்க. அதில் ஒரு ஐயா சொல்கிறார், ஜான் நாட்ஸ், அவர் இப்படி தான் இருந்தார்னு அவர் பேசும்பொழுது அனல் பறக்குது. 86 வயசு, 89 வயசு அந்த தேவ மனிதன் எல்லாருக்கும் சால்வை போட்டு எல்லா இளைய ஊழியர்களையும் கனப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் ஆன்மீக உணவும் கொடுத்து உலக பிரகாரமான சாப்பாடையும் போட்டு அவங்கள ஆசீர்வதித்த விதம் என்னை ரொம்ப கவர்ந்தது. வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அவர்கள், அதுதான் 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ மிகவும் விரித்து அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அந்த வார்த்தைகளை ஒரு செழிப்பான இடத்திற்கு போக நீ எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் சொல்றார். இது உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று 6ஆம் வசனத்தில் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தைகளை நீ என்ன பண்ணணும், 7ஆம் வசனம் வாசிக்கிறோம் கேளுங்களேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. கருத்தாய் போதி, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் கருத்தாய். அதை தான் சாதா ஐயா கூட பாருங்களேன், 2 வயசுலேருந்து 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஏஞ்சல் குட்டீஸ் கிளப்னு வச்சு அவங்களுக்கு கான்ஃபரன்ஸை நடத்தி அவங்களுக்கு இந்த கருத்தை போதிச்சு, நம்ம பிள்ளைங்க ஏதாவது கலரிங்க அது இது பண்ணுறது அது இருக்கட்டும், ஆனால் அதை விட இதை வசனங்களை கருத்தை அவங்களுக்கு போதிச்சு அதுதான் அவங்க வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். உட்கார்ந்துருக்கும் போது படுத்திருக்கும் போது என்னுடைய வீட்டு அம்மையார் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் எந்த நேரமும் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு கர்த்தரோடு இருந்து கொண்டே இருப்பாங்க. குளிக்க போனால் கூட அபிஷேகத்தில் நிறைந்து அந்த தண்ணியில் கையை வச்சு, ஸ்கூட்டரை அந்த காலத்தில் நான் எடுப்பேன், பின்னால் உட்காந்துக்கிட்டு ஸ்கூட்டர் சத்தத்தை விட இவங்க சத்தம் பெருசாக இருக்கும், அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசி முடியுமே எந்த நேரமும். அதுதான் அவர் சொல்கிறார், அவைகளை குறித்து பேசு, அவைகளை குறித்து சொல்லிக்கிட்டே இரு. அது மட்டும் இல்லை, உன் கையில் அடையாளமாய் கட்டிக்கொள், ஞாபகக்குறியாய் உன் கண்களுக்கு நடுவே இருக்க கடவுது, வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களில் எழுது, எல்லா இடங்களிலும் எழுதி வைங்க. குறிப்பாக சில வீடுகளிலே சில பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவார்கள், அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது இந்த வசனங்கள் அங்கங்கே எழுதி வச்சிடணுமா. தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு தேசத்திலே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், இதை அப்படியே கை கொள்ள வேண்டும். உன்னை அடிமைத்தனத்தில் இருந்து விலக்கி வைத்த கர்த்தரை மறக்காதபடிக்கு இந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் என்ன சொல்றார் பாருங்களேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள், அதை விட்டுறக்கூடாது.
அதுதான் கர்த்தருடைய கற்பனைகளின்படி வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கட்டளைகளின்படி நடக்கிற குடும்பத்தார் பாக்கியவான்கள். அதையே குறித்து பேசிக்கிட்டு இருக்கணும். ஒரு முறை ஒரு இளம் பெண் ஒருத்தி எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கணும். ஏன்னா எப்பொழுதும் ஒரே சிரிப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யூமரஸாக பேசுகிறார் பாஸ்டர் ஐயா. அவங்க வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் போர் அடிக்குது, நான் போய் பாஸ்டர் ஐயா வீட்டில் இருக்க போகிறேன். அவங்க அப்பா அம்மா இப்படி சொல்லவும் சரி வந்து இருமான். ஒரே நாளில் ஓடி போகிறதுக்கு அவள் தீர்மானம் பண்ணிட்டா. ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்து பைபிள் படிக்கிறது, ஜபம் பண்ணுறது, ஊழியத்து நிமித்தமாக ஓடுறது, பிள்ளைகள் ஒரு பக்கம் பாட்டு ப்ராக்டிஸு, அது இது பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஐயோ எங்கள் வீட்டுக்கு நான் போயிடுறேன்னு ஓடி போயிட்டேன். அதுதான் இன்றைக்கி வேணும். அரட்டை அடிச்சுக்கிட்டு எதையோ வேண்டாததை பார்த்துக்கிட்டு வேண்டாததை பேசிக்கிட்டு வீண் வம்பு வீண் அலுவல்காரர்களாக இருப்பதையா கர்த்தர் விரும்புகிறார்? இல்லை. அதை எப்பொழுதும் அந்த வார்த்தைகளை நினைவில் வைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாய் மாற்றும். மூணாவது, சங்கீதம் 32, 1, 2, 5 ஆகிய 3 வசனங்களை கோர்வையாய் வாசிக்கும் பொழுது அங்கே யார் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, எவனுடைய பாவம் மூடப்பட்டது அவன் பாக்கியவான். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் பிறப்பில் பரிசுத்தவான்களாய் பிறக்கவில்லை. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் இருந்து வந்தவன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக என்று ஏற்றுக்கொண்டேனோ அன்றே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. கிரமம் இல்லாத காரியங்களை செய்கிறது தான் அக்கிரமம். இது கிரமம் என்று இருக்கும் பொழுது அதை மீறி செய்வது அக்கிரமம். கர்த்தர் அதை எண்ணாமல் இயேசுவின் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு உண்மையாய் கதரும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அவர் கழுவி விடுகிறார். அன்றைக்கு ஒரு ஸ்திரீயை கையுமையுமாய் பிடிச்சிட்டு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவள் விபச்சாரி, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்கிறதே. அப்போ ஆண்டவராக இயேசு, அப்பா ஓகே சரிதான், உங்களில் யார் பாவம் இல்லாதவனோ அவன் முதல்ல கல் விட்டு அறி. கையில் கல் எடுத்தவன் கீழே போட்டு போயிட்டான். ஏன்னா எல்லாம் பாவிகள். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தயை பொறுத்திருக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை பார்த்த மாத்திரம் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்படியானால் இந்த நோயாளியினுடைய நோய்க்கு காரணம் பாவமாக இருந்திருக்கிறது. அந்த பாவத்தை மன்னித்து அவன் பாவ மன்னிப்பை பெற்ற மாத்திரத்தில் சுகமும் பெறுகிறான். அதுதான் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருந்தால் அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா? பாக்கியவான், பாக்கியவதி. உன் அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரா? பாக்கியவான், பாக்கியவதி. அதனால தான் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது அக்கிரமத்தை மறைக்காமல், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை உமக்கு தெரிவித்து என் மீறுதல்களை அறிக்கையிடுகிறேன். அவர்கிட்ட வந்து உண்மையாக உள்ளபடி ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு பக்தன் பேதுரு பேசிய பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் திருமுழுக்கெடுத்தார்கள். 3000 பேர் ஒரே நாளில் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். பாவ தோஷத்தை நீக்க, அக்கிரமங்களை அகற்ற அவருடைய வார்த்தை இன்று உங்களுக்கு முன்பதாக வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பாக்கியவான் என்ற பட்டத்தை பெறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 4வதாக யார் பாக்கியவான்கள்? சங்கீதம் 40:4 சொல்கிறது பாருங்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாவற்றுக்கும் அவர் தான். சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்வார், நீரே என் நம்பிக்கை.
உம்மை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியாதுலப்பா, உம்மை விட்டால் வேறு கதியே இல்லைப்பா. அதனால தான் அவர் இங்கே சொல்கிறாரு, நீர் தான் என்னுடைய நம்பிக்கை. எல்லாவற்றுக்கும் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள் அன்பானவர்களே? என்னுடைய வீட்டு அம்மையார் சொல்லுவாங்க, அவங்க சிறு பிள்ளைகளாக இருந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பென்சில் வேணும், ஒரு பென்சில் தான், எரேசர் ரப்பர்னு சொல்லுவோமே, அதுதான் வேணும் ஸ்கூலுக்கு போகும்போது. அவங்க அப்பா ஒரு நல்ல ஊழியக்கார், விசுவாச வீரர், ஏஜி சபைகளோட முதல் ஏஜி சபை சென்னையில் ஸ்தாபித்தவர் பாஸ்டர் வி மோசஸ். அவர்கிட்ட போய் சொன்னால், அப்பா ஒரு பென்சில் ரப்பர் வேணும்ப்பா, போய் ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள் என்ன அழகாக அவங்க இயேசு கிறிஸ்துவை தான் நம்பணும். கர்த்தர் தான் உனக்கு எல்லாம் செய்யணும். அப்பா கிட்ட காசு இருக்குன்றதுனால என்ன நீ சார்ந்து வாழக்கூடாது. எவ்வளோ ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையை ஊற்றினார்கள் பாருங்கள். அதே போல தான் நானும் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்துல வந்து கேட்டாங்கன்னா, போய் ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட இருந்தாலும் உடனே கொடுத்துடலாம், ஆனால் இல்லை, நீங்கள் கர்த்தரை தான் நம்பணும், கர்த்தரை தான் சார்ந்து வாழணும். அப்போ தான் நீங்கள் பாக்கியவான்களாய் மாற முடியும். எதுக்கெடுத்தாலும் என்கிட்ட இருக்குங்கிறதுனால அல்ல, எல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. அவரை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். ஐந்தாவது யார் பாக்கியவான்? சங்கீதம் 41:1 வாசிக்கிறோம், கேளுங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஏழைகள், திக்கற்றவர்கள், அவங்கள விசாரிக்கணுமா? இல்லாதவர்களை நினைத்து பார்க்கணும். எனக்கு ஒரு அருமையான ஊழியக்கார அம்மாவை தெரியும். ஒரு விதவை, 2 பெண் பிள்ளைகளுக்கு தாய். 3 வருடம் தன் கணவனோடு வாழ்ந்து ஒரு பிள்ளை பிறந்து ஒரு பிள்ளை குழந்தையாய் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது போய்விட்டார். இன்று வரை கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பெரிய விந்தை என்றால், தன்னுடைய வருமானம் கொஞ்சமாக இருந்தது, அதில் ஏழை மக்களை தேடி போய் தெருவோரங்களில் இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து, சில நேரங்களில் பார்த்தால் தொழுநோயாளிகளுக்கு சாப்பாடு, சில நேரங்களில் பார்த்தால் பிளாட்ஃபார்மிலே வாழ வழி தெரியாமல் கிடக்கிறவங்களுக்கு சாப்பாடு, சில நேரங்களில் பார்த்தா அந்த விடுதிகளில் தங்கி இருக்கிற ஏழை மக்கள் அவர்களுக்கு சாப்பாடு, கைம்பெண்களுக்கு உதவி. என்னதான் இது? எங்கிருந்து இந்த பிள்ளைக்கு வருமானம் வருது? ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. சிறுமைப்பட்டிருக்கிறாங்க இவங்களாம். எனக்கு எனக்கு எனக்குன்னு நான் வாழ்ந்து என்னத்தை கொண்டு போகிறேன்? அவர்கள் மேல் சிந்தை வைக்கும் பொழுது மதர் தெரேசா கொல்கத்தாவிலே அவர்கள் வந்து தொழுநோயாளிகளுக்காக அவர்கள் செய்த காரியங்கள், தனக்கென்று எதுவும் இல்லாமல் வாழ்ந்த அந்த சரித்திர நாகியை நாம் எப்படி மறக்க முடியும்? நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாச்சே. ஸ்டேன்ஸ் ஒரிசாவுக்கு வந்து தன் இன்னுயிரை, தன் பிள்ளைகளுடைய உயிரை தந்து ஜனங்களை காப்பாற்ற பாடுபட்டவர் ஆயிற்றே. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர். அதனால தான் சகோதரன் பால் லிட்டில் டிராப்ஸ் என்று ஒன்று பரணிபுத்தூர், சோமங்கலம் போன்ற பகுதிகளிலும் இன்னும் சில இடங்களிலும் இருக்கிறது. கைவிடப்பட்டவர்கள், நோய் கொண்டு இனி வழி தெரியாது என்று கிடந்தவர்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து அவர்கள் காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து தன் சொந்த தகப்பனைப் போல, தாயைப் போல, தன் பிள்ளையைப் போல பேணி காக்கிறார்கள். அந்த இடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இதயம் உடையும். அதற்கு சேவை செய்ய வந்திருக்கிற அந்த தியாகிகளை எல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணும். ஆனால் பரலோகம் என்ன சொல்லுது தெரியுமா? சேவை செய்கிற என் பிள்ளைகளே பாக்கியவான்கள். மை சன் பால், யூ ஆர் பிளஸட் மேன். அப்படி தான் சொல்லுவார். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 6வது
சங்கீதம் 65:4 வாசிக்கிறோம், கேளுங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். ஐயோ, என்ன ஒரு பெரிய பாக்கியம்! நான் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார், பாக்கியவான்களாய் மாறினார்கள். 70 சீடர்களை தெரிந்தெடுத்தார், பாக்கியவான்களாய் மாறினார்கள். இன்றைக்கு காலப்போன போக்கினிலே பல கோடி சீடர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். சும்மா தானா வந்தவங்களை பற்றி இங்க வேதம் சொல்லலை. யார் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் சேர்த்து கொண்டு அல்லது நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தான் தெரிந்தெடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கென்று என்னை சேர்த்துக்கிட்டார். மறைந்த பில் கிரஹாம் ஐயாவை அமெரிக்க ஜனாதிபதிக்கு நீங்கள் போட்டியிடணும் சார், என்னை கீழே இறக்குகிறீர்கள். நான் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஊழியக்காரன். அந்த மகா பெரிய பணியிலிருந்து நான் கீழே இறங்க முடியாது. அது என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவனுக்கு கனவீனம். ஐ எம் சாரி. என்ன ஒரு பெரிய விசுவாசம் பாருங்கள். ஆகவே கர்த்தரால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா? அவருடைய பிரகாரங்களில் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிறாரா? பாக்கியவான்கள். யாரெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். இந்த கர்த்தருடைய வேலையை கடந்த 56 ஆண்டுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் எனக்கு திருப்தி ஆகலை. இன்னும் எந்தெந்த வழிகளெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். அவர்தான் அவருடைய மந்தையில் என்னை சேர்த்து கொண்டார். நான் பாக்கியவான் என்ற பட்டியலில் இடம்பெறணுமே, அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடுங்கோ ஐயா, சோர்ந்து போயிட்டீங்களா? இல்லை, நீங்கள் பாக்கியவான். 7 சங்கீதம் 89:15. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கர்த்தரின் கெம்பீர சத்தத்தை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். Can you hear the voice of the Lord? சில நேரங்களிலே சபைக்கு வருகிறவர்கள் சொல்வார்கள், இன்றைக்கு கர்த்தர் விசேஷமாக என்னோடு கூட இடைப்பட்டார். ஆராதனை வேளையில் இடைப்பட்டார். அம்மா ஜெபிக்கும் பொழுது இடைப்பட்டார். ஐயா பேசும்போது இடைப்பட்டார். அது கர்த்தரின் குரலாக இருந்தது. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே புல்லாங்கிருதம் உண்டானது. என்றைக்கெல்லாம் நீங்கள் அவருடைய குரலை கேட்குறீங்களோ அந்த கம்பீர சத்தம், நீங்கள் பாக்கியவான்களா மாறுறீங்க. இந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, நான் கேளுங்க. ஆண்டவரே, உன் குரலை நான் கேட்க வேண்டாம், உன் சத்தத்தை நான் கேட்க வேண்டாம். காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும், பெண்மான்கள் ஈனும்படிக்கு செய்யும். அவருடைய சத்தத்திலே ஒரு கம்பீரம். சில சமயங்களிலே தேவ மனிதர்கள் தேவ சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்ற பொழுது தேவனுடைய சத்தம் தொனிக்கும். What do you want? உனக்கு என்ன வேணும்? மறைந்த அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் டிஜஸ் தினகரன் ஐயா அப்படி சொல்லுவாங்க. சாது ஐயா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவருடைய கம்பீர சத்தம். ஒரு முறை அவர் அப்படி சத்தமிட்டா அப்படியே பரலோகத்திலே ஒரு கிடுகிடு கிடுகிடு இருக்கும். அவருடைய சத்தம் எதிராளிகளை வீழ்த்தும். எதிரிகள் அடங்குவார்கள். 8வதாக யார் பாக்கியவான்? ஏசாயா 32:20. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்க விதை விதைக்கிறீங்க? நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணிக்க நேரத்தில் நான் சொன்னேன்ல, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் சொல்றார், நான் ஆசீர்வதிப்பேன். அவர் ஒரு பெரிய சீமான், அவருக்கு போய் கொடுக்குறதா? இது என்னங்க பெரிய ஊழியம், இந்த ஊழியத்தில் போய் கொடுக்குறீங்களே? கர்த்தருடைய வார்த்தைங்க அது. எங்க வளமா இருக்கோ அங்கே தானங்க விதைக்கணும். எங்க நல்ல ஊழியம் நடக்குது, ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல போட்டுட்டு பொத்தல் பையில போட்ட மாதிரி காஞ்சொரிகள் விளையிற இடத்துல கொண்டு போய் விதைச்சா என்ன ஆகுறது? முள்ளுள்ள இடங்கள், கற்பாறைகள், இதில் போய் விதைச்சா என்ன ஆகுறது? நல்ல இடம் எதுன்னு கேளுங்க. உண்மையான ஊழியர்களை பாருங்க, உத்தமமாய் கர்த்தருக்கு உழைக்கிறவர்களை பாருங்க. விதையுங்க, கொடுங்க. எவ்வளவு உங்களால்
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விதைக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 9ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 ஒரு மனிதனுடைய இறுதி கட்டத்தில் என்ன நடக்கிறது? பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அடக்க ஆராதனையில் இந்த வசனங்களெல்லாம் சொல்லுவாங்க. இருக்கட்டும், நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை இறுதி கட்டத்திலும் நிறைவேற்றுவதற்கு ஒரு பாக்கியம். கர்த்தருக்குள் நீங்கள் வாழ 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 மரண பயமே கிடையாது. என்ன, இங்கு இருந்தால் அவர் என்னோட கூட இருக்க போகிறார், அங்கு போனால் அவரோடு கூட நான் இருக்க போகிறேன், எல்லாம் ஒன்று தானே. அப்படிதான் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனும் நான் கர்த்தருக்குள்ளாக வாழ வேண்டும். இயேசு சொன்னார் இல்லையா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள் என்ற பட்டியல் வருகிறீர்கள். கடைசியாக 10வது ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எல்லாருமே மணவாளனாக இயேசு கிறிஸ்து வருகைக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். சபையை மணவாட்டி என்று ஆண்டவர் அழைக்கிறார். நீங்களும் நானும் மணவாட்டி. ஒரு திருச்சபை மணவாட்டி. ஒரு கல்யாணம். அந்த கல்யாணம் நடக்க போகுது. மணவாளனாக இயேசு அவர் வருவார். மணவாட்டியாக வாழ்கின்ற கற்புள்ள கன்னிகையை போல் இருக்கின்ற சபையானது அந்த திருமணத்தில் ஈடுபட போகிறது. அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் பாக்கியம். அதுக்காக தான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு நெருங்க முடியுமோ நெருக்கிக் கொண்டு, எவ்வளவாய் ஆயத்தமாக முடியுமோ ஆயத்தமாகி, ஒரு மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாட்டி எப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு ராஜாவோடு கூட அந்த ஐக்கியப்படுவதற்கு அவளோடு காத்திருக்கிறார். அதுபோலதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு விருந்துக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்கிறார். அந்த நாம் இன்றைக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையை காட்டு அதை காத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, இயேசு பல காரியங்களை சொல்லிட்டு வராரு. அதிலே சில காரியங்கள் லூக்கா 6:20 சொல்றது. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அதுவும் இதுவும் இல்லை, நான் சாதாரண நிலையில் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. தரித்திரனாய் கிடந்த லாசரு தான் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். லூக்கா 6:21 இயேசு சொல்றார், இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். பசியா இருக்கிறவங்க, அதே போல அழுகிறவங்க. என்ன பசி, எதற்கு அழுகை? அப்படியே எழுத்தின்படியாகவே நீங்கள் ஊழியத்தின் நிமித்தம் ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுறீங்களா? உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கீங்களா? கொஞ்ச காலம்தான், அந்த அழுகை நிற்கும், பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். லூக்கா 6:22 இயேசு சொல்றார் பாருங்களேன். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எத்தனை பாடுகள், எத்தனை சோதனை. யாக்கோபு
அவர் 1ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை சோதனை, எத்தனை வேதனை, எவ்வளவு நெருக்கம், அவர் நிமித்தமாக இத்தனை பாடுகள், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் உழைத்து அனுபவிக்கிற வேதனைகள். ஆண்டவர் ஏன் சொல்றார், நீங்கள்லாம் பகைக்கப்பட்டால், நீங்கள்லாம் வெறுத்து ஒதுக்கப்பட்டால் பாக்கியவான்களப்பா. அடுத்து ஆண்டவராக இயேசு சொல்றார் யோவான் 20:29, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நம்மெல்லாம் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். தோமா விரலை போட்டு அதை போட்டு இதை போட்டு பாக்கியவான் பெயர் எடுத்தார். நாமோ இயேசு கிறிஸ்துவை ஆவியிலே தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். உங்களை என்னை பார்த்து சொல்றார், காணாதிருந்து விசுவாசிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நீங்கள நானும் பாக்கியவான்கள். ஆண்டவராக இயேசு தொடர்ந்து சொல்றார் மத்தேயு 11:6, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக எல்லாவற்றுக்கும் எல்லாமாக எண்ணி எந்த விதத்திலும் இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது பாக்கியவான்கள். லூக்கா 12:37 இயேசு என்ன சொன்னார்? எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். எஜமான் வரும்போது விழித்திருங்கள். இதற்கெல்லாம் மகுடமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 11:28 இப்படி சொல்லிட்டாரே. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். எல்லாத்தையும் விட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்றவங்க தான் பாக்கியவான்கள். தேவ வார்த்தை வந்துருச்சுனாலே போதுங்க, மீதி எல்லாம் தானாக வந்துடும். நம்ம ஒரு 10 விதமான பாக்கியவான்கள் பட்டியல் பார்த்தோம். இயேசு சொன்னதையும் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொண்டு அதன்படி வாழும் பொழுது பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். இருக்கிற இடத்தில் நாம் அடுத்த பகுதிக்கு செல்லும்படி ஆயத்தமாக போகிறோம். இன்றைக்கு திருவிருந்துக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். பாஸ்டர் சாரா ராஜன் சௌஹான் அவர்கள் திருவிருந்தை குறித்து உங்களோடு பேசுவார்கள். அதற்கு பின்பு நீங்கள் வீட்டில் ஆயத்தமாக்கி வைத்து கொண்டிருக்கிற அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒன்றிணைந்து புசிப்போம், பருகுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்திய தேசத்தில் இந்த மாதத்தில் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையிலும் 543 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே குறிப்பாக இந்த நாட்களில் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இந்திய தேசத்தை குறித்த தெய்வீக திட்டம், தெய்வீக தீர்மானம் நிறைவேறும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எந்த மாநிலத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு இணைந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொரு பகுதிகளிலும் அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். இந்திய தேசம் தேவனால் ஆளுகை செய்யப்படுகிற ஒரு தேசம். இந்த தேசத்தின் தலைவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறவர்கள். தேவன் யாரை எந்த விதத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறாரோ அதை தான் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆகவே நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக திட்டம், உம்முடைய தெய்வீக சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேற வேண்டும். எந்த விதத்திலும் எதிராளியின் வல்லமைகள், எதிர்சக்தி வல்லமைகள், மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு விரோதமாக, ஒவ்வொரு இடத்திலும் வசிக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த இந்திய தேசத்தில் சர்ப்பங்கள் தேள்கள் எந்த விதத்திலும் எந்த வழிகளிலும் கிரியை செய்யவே கூடாது. அவைகளை நாங்கள் திருச்சபையாக இணைந்து மிதித்து போடுகிறோம், அவைகளை செயலிழக்க பண்ணுகிறோம். எந்த சத்துருவின் வல்லமையும் தந்திரங்களினாலே செல்வாக்குகளினாலே தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியாக இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சத்துருவின் மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகவே இன்றைக்கு நாம் முதலாவதாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து 7 கட்டங்களாக 543 தொகுதிகளிலும் நடைபெறவிருக்கிற தேர்தலுக்காக நாம் திருச்சபையாக இணைந்து தெய்வ பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் எந்த மாநிலத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் மகிமைப்படுத்துவார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள்.
மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6 அதிகாரம் 10 16 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆக்ரோஷமாக நடைபெறுகிற தேர்தலை முக்கியப்படுத்தி இப்பொழுது ஜெபியுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களில் எந்த நாட்களில் இந்தியாவில் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதை முக்கியப்படுத்தி ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்தியாவில் 543 தொகுதிகளில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற மூதாதையர்கள், தலைவர்கள், ஜனங்கள் மூலம் வந்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, நாங்கள் வசிக்கிற இடத்துல முற்காலத்திலிருந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் என்னென்ன விதமான பாவங்கள், என்னென்ன விதமான அக்கிரமங்கள், இதற்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், அறிக்கை செய்கிறோம். எல்லாம் அறிக்கை செய்யுங்க. பாவம், அக்கிரமம் நாம் வாழ்கிற பகுதியில் ஜனங்களை ஆசீர்வாதமாய் இருக்க விடாதபடி அழித்து விடக்கூடாது. என்னென்ன பாவமெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கொடுமைகள் இருக்கிறது, என்னெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை துணிகரமாக ஜனங்கள் அறியாமையில் செய்கிறார்கள், அதையெல்லாம் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். சொல்லுங்கள், எங்கள் தேசத்தில் நடக்கிற கொடுமைகள், தேவனை புறக்கணிக்கிறது, ஊழல்கள், விக்கிரகங்கள், திருட்டுத்தனம், அவநம்பிக்கை, நேர்மையின்மை, கசப்பு, இரத்த காயங்கள், எதிர்த்தது, ஓரின மக்களின் சண்டைகள், குழந்தைகளை கடத்தல், கொலை, மாயமானவைகள், தவறான தலைமைத்துவம், அறியாமை. ஆண்டவரே, இவைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம்.
திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்திய தேசத்தின் 543 தொகுதிகளிலும் இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக ஒன்றிணைந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்திய தேசத்தில் 543 தொகுதிகளையும் நீர் நினைத்து மீட்டுவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்திய தேசத்தில் 543 தொகுதிகளையும் அழிவு, நியாய தீர்ப்புக்கு அவர்களை காப்பாற்றும். எல்லாம் நல்ல ஆக்ரோஷமாக சொல்லுங்க. எந்த பகுதியிலும் எந்த தொகுதியிலும் அழிவு வரக்கூடாது. எந்த பகுதியிலும் எந்த தொகுதியிலும் நியாய தீர்ப்பு வரக்கூடாது. நம்ம எல்லாம் திருச்சபையாக இப்பொழுது கேட்போம். அப்பா இயேசுவே, அழிவுக்கு காப்பாற்றும், நியாய தீர்ப்புக்கு காப்பாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, உங்க சுகமளிக்கும் வல்லமை இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களிலும் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்திய தேசத்தில் 543 தொகுதிகளிலும், குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் நடைபெறப் போகிற தேர்தலில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அடுத்த இரண்டாவது கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி 89 தொகுதிகளில் 13 மாநிலங்களில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மூன்றாவது கட்டமாக மே மாதம் 7ஆம் தேதி 94 தொகுதிகளில் 12 மாநிலங்களில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான்காவது கட்டமாக மே மாதம் 13ஆம் தேதி 96 தொகுதிகளில் 10 மாநிலங்களில் நடைபெறுகிற தேர்தலில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். ஐந்தாவது கட்டமாக மே மாதம் 20ஆம் தேதி 49 தொகுதிகளில்
8 மாநிலங்களில் நடைபெறுகிற தேர்தலில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 6வது கட்டமாக மே மாதம் 25ஆம் தேதி 57 தொகுதிகளில் 7 மாநிலங்களில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். 7வது கட்டமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி 57 தொகுதிகளில் 8 மாநிலங்களில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அடுத்ததாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த தேர்தலுடைய எண்ணிக்கைகள் அது நடைபெறவிருக்கிறது. கர்த்தர் அதிலும் மகிமைப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தீமையான காரியங்கள், தீமையான திட்டங்கள், தீமையான செயல்பாடுகள் எந்த இடத்திலும் தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாய் வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்திய தேசத்தில் நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க, இந்திய தேசத்தில் ஆளுகை செய்யும் ஆவிக்குரிய பலத்த மனிதன், பலத்த மனிதன் கட்டப்பட்டு, எல்லாம் நல்லா கட்டுங்க, நீங்க இருக்கிற இடத்துல நல்லா கட்டுங்க, 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 கட்டப்பட்டு செயலிழந்து போகும்படி நாங்கள் திருச்சபையாக கட்டளையிடுகிறோம். நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க. இந்திய தேசத்தில் ஆளுகை செய்யும், எல்லாம் ஆக்ரோஷமா வைராக்கியமா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம், வல்லமை, உரிமையின்படியாக இந்திய தேசத்தில் ஆளுகை செய்யும் ஆவிக்குரிய பலத்த மனிதன், ஆவிக்குரிய பலத்த மனிதன் கட்டப்பட்டு கட்டப்பட்டு செயலிழந்து போகும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், 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 ஆமென். Thank you Holy Spirit, thank you Jesus. ஒவ்வொரு தீய விரிவாக்கம் இந்த தேசத்தில் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, இந்திய தேசத்தில் உள்ள, குறிப்பா இந்த தேசத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்திய தேசத்தில் உள்ள 543 தொகுதிகளிலும் இருக்கிற சாத்தானுடைய மரம், சாத்தானுடைய மரம் தலை கீழாகி அக்கினியில் தூக்கி எறியப்படட்டும், அக்கினியில் தூக்கி எறியப்படட்டும். நம்ம ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எந்த தொகுதியிலும் சாத்தானுடைய திட்டங்கள், சாத்தானுடைய மரங்கள் இருக்கக்கூடாது. அவைகளை வேரோடு பிடுங்கி தலைக்கீழாக்கி அக்கினியில் தூக்கி எறியப்படும், எல்லாம் எரிஞ்சி சாம்பலாகும். இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிராக கிரியை செய்யும் அந்தி கிறிஸ்துவின் ஒவ்வொரு ஆவிக்கும் எதிராக நாங்கள் திருச்சபையாக வருகிறோம். நிரந்தரமாக அவைகள் குழப்பமடைய திருச்சபையாக நாங்கள் இணைந்து
கட்டளையிடுகிறோம், கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜெப அறிக்கை நாம் செய்ய வேண்டும் என்றால், இந்தியாவை கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்காகவும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தியிருக்கிறார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் நமக்கு பிரியமானவர்கள் என்பதை விட இவர்களுக்காக இரத்தம் சிந்தின ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். ஒருவேளை அவங்க அறியாமையினால பலவிதமான நம்பிக்கையில் இருக்கலாம், பலவிதமான கோட்பாடுகளில் இருக்கலாம், ஆனாலும் இயேசு அவர்களை நேசிக்கிறார். ஆகவே இந்த தேசத்தில் எந்த விதத்திலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவி யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் செயல்படக்கூடாது. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும். நல்ல பக்தி உள்ளவர்கள், கடவுளை நேசிக்கிறவர்கள், எதன் மேலே அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அதில் வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே இந்த நாட்களில் எந்த விதத்திலும் இந்தியாவில் யாருமே கிறிஸ்துவுக்கு எதிரான ஆவி உடையவர்களாக செயல்படக்கூடாது. அவர்களை அப்படி செயல்பட வைக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் நிரந்தரமாக குழப்பம் அடைந்து எல்லா வாய்களும் எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர் என்று இந்தியாவில் இருக்கிற 543 தொகுதிகளிலும் இருக்கிறவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்திய தேசத்தில் உள்ள, எல்லாரும் ஆக்ரோஷமா சொல்லுங்க, இந்திய தேசத்தில் 543 தொகுதிகளிலும் உள்ள எதிர்சக்தி வல்லமைகளுடைய இயக்கங்கள், செயல்கள் மீது தேவனுடைய அக்கினி கற்கள் விழும்படி நாங்கள் திருச்சபையாக கட்டளை கொடுக்கிறோம். எந்த தொகுதியிலும் எந்த இடத்திலும் சத்துருவினுடைய இயக்கங்கள் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக அவர்களை அழிக்கிற, அவர்களை நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு செல்லுகிற தீமையான காரியங்கள் எந்த இடத்திலும் செயல்படக்கூடாது. அவைகளின் மீது தேவனுடைய அக்கினி கற்கள் விழும்படியாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேசத்திற்கான ஜெபங்கள், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெப அறிக்கைகள், கையேடுகள் நீங்கள் கர்த்தருடைய சபையை அணுகும்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் குறிப்பாக உங்கள் பகுதிகளுக்காக இப்படிப்பட்ட ஜெபங்களை ஆக்ரோஷமாக வைராக்கியமாக நீங்கள் ஏறெடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்திய தேசத்திலே கொண்டு வருவார். அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தொடர்ந்து நாம் திருந்திருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த திருவிருந்து ஆராதனையில் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியம் செய்வாராக. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாங்க நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். திருவிருந்துக்கு ஆயத்தமாக நம்மை அர்ப்பணித்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்திக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் தன் சீஷர்களோடு கூட அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்றார். அவர்கள் ஸ்தோத்திரத்தோடு பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் ஸ்தோத்திரத்தோடு புசியுங்கள். அந்தபடியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம்,
இதை பருகும் பொழுதெல்லாம் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நான் வருமளவும் நினைவு கூறுங்கள். ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடி உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து இதில் பங்கு பெறுங்கள். இது கர்த்தராகிய இயேசுவின் திரு ரத்தம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நிற்போம். தந்தையே, இந்த ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்கு நன்றி. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் உலகமெங்கும் போய் உம்முடைய வார்த்தைகளை அள்ளி தூவிக் கொண்டிருக்கிறார்கள். போகும் இடமெங்கும் நீர் கூட செல்லும். அவரோடு இணைந்து பணியாற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கட்டட காரியங்கள் அழகாக அமைந்து பூரண வடிவு பெற உதவி செய்யும். உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள், ஊழியர்களை நினைக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களையும் சரி, ஆன்மீக தலைவர்களை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். அரசியல் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுடைய தேசம், எங்களுடைய பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் எல்லையில் நிற்கின்ற இராணுவ வீரர்கள், உள்ளூரில் இருக்கிற காவல் அதிகாரிகள், மருத்துவ துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், எல்லாவரையும் உடைய கைகள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் இருதய சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கும், கர்ப்ப கோளாறுகள் சீரடையட்டும், உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரிக்கும் உடைய தெய்வீக அக்கினி இறங்கி உமது பிள்ளைகள் சுகத்தை அனுபவிக்கட்டும். என்னென்ன விதத்தில் உமது பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதியும். திருமணம் ஆகட்டும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கட்டும், வயோதிபம் மகிழ்ச்சியாய் மாறட்டும். உம்முடைய திருமார்பில் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏஞ்சல் டிவி நேயர்களையும் கர்த்தருடைய சபையாரையும் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் பெயரில் ஆசீர்வதிக்கிறேன். பாக்கியவான்களாய் மாற வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் தொடர்ந்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகும், பாருங்கள். இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒருவேளை மீண்டும் கேட்க வேண்டும் என்று எண்ணுவீர்களானால் எங்களது யூடியூப் வலைத்தளங்களில் நீங்கள் பார்க்கலாம். த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று அடித்தால் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.